நான் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு சொல்லி கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நீ போய் இதை போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பள்ளிக்கோன்னு சொல்லி என்னை துரத்தி விட்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நான் உழுவுறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய தான் விட்டுட்டு நான் நீ அழாதையாக உட்காந்துருக்கேன். 2 நாளாக வேலை பார்த்துட்டு ஒன்றுமே வேலை பார்க்காம அந்த பிளாஸ்டர் கூட ஒட்டாமல் அதில் கம்பியில் போய் போட்டோமோ அங்கேயே இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி தான் கோத்துட்டு நின்று அங்கேயே என் பிள்ளை இறந்துருச்சு சார். போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட போகிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். என் பிள்ளைய விட்டுட்டு அனாதையாக ஒரே ஒரு பிள்ளை தான் சார் நான் பெற்றேன். அனாதையாக விட்டுட்டு போயிடுச்சு. ஈபிக்காரங்க மேலே தானே சார் எடுக்கணும், ஈபிக்காரங்க மேலே தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க செஞ்ச ஒரு அசால்ட்டு தினத்துக்கு தானே என் பிள்ளைய பறி கொடுத்து உட்காந்துருக்கேன். நான் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு சொல்லி கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நீ போய் இதை போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பள்ளிக்கோன்னு சொல்லி என்னை துரத்தி விட்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நான் உழுவுறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய தான் விட்டுட்டு நான் நீ அழாதையாக உட்காந்துருக்கேன். விளையாடி கொண்டிருந்த சிறுவன் மீது யமனாய் பாய்ந்த மின்சார வயர். குழந்தை வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கான் என்று எண்ணிக்கொண்டிருந்த தாய்க்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. பல கனவுகளை நெஞ்சில் சுமந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் மேல் பாய்ந்த மின்சாரம். திருச்சி பட்டர் ரோடு காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க ராஜேஷ் சிவரஞ்சனி தம்பதியினர். கூலி தொழிலாளிகளான இவங்களுக்கு பிரித்தவ் அஜய் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்காங்க. பிரித்தவ் அஜய் அங்க இருக்கிற பள்ளி ஒன்றுல 6ஆம் வகுப்பு பயின்று வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில சுமார் 9:30 மணி அளவுல தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல நண்பர்களோட ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ சாலை ஓரத்துல இருந்த மின் கம்பத்துல சாஞ்சிருக்காரு. அதுல தொங்கிக்கிட்டு இருந்த ஒயரானது எதிர்பாராத விதமா சிறுவன் மேல படவே மின்சாரம் தாக்கி இருக்கு. உடனடியா அந்த பகுதியில் இருக்கவங்க பக்கத்துல இருந்த தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அங்க மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சதுல சிறுவன் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இது பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கோட்டை போலீசார் இறந்த சிறுவனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில மின் கம்பங்கள்ல மின்சார வாரிய ஊழியர்கள் மின் விளக்குகளை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்போ மின் வயர்களை அபாயகரமான நிலையில அப்படியே கீழே தொங்க விட்டுட்டு போனதுனாலதான் சிறுவன் மின்சாரம் தாக்கி இருந்ததா, இறந்த சிறுவனோட உடம்புல மின்சாரம் பயங்கரமா தாக்கி இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இதனால இது பத்தி தீவிர விசாரணை மேற்கொண்டு சிறுவனோட இறப்புக்கு காரணமான மின்சார ஊழியர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அரசு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னும் பல கட்ட கோரிக்கைகள் எழுந்திருக்கு.